மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றுனீங்க. ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பாரதிதாசன் மற்றும் ஷீபா
இவர்கள் இருவரும் திருமணம் என்ற திருவள்ளுவர் சாதத்தின் வழியாக இறைவன் அருளை பெற முன்வருகிறார்கள். இது ஒரு அடையாளம் சாக்கிரமென்ட். இந்த அருளடையாளத்திலே இறைவன் அந்த அருளை மணமக்களுக்கு வழங்குகிறார். அதை பெற்று இவர்கள் ஒருவருடைய அன்பு செய்து என்றும் பிரமாணிக்கமாக இருந்து அவர்கள் இறக்கும் வரை ஒருவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான் திருச்சியுடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்காக முன்வருகிறார்கள். எனவே மணமக்களுக்காக நாம் ஒரு சிறப்பாக கொண்டாடுவோம். இத்திருப்பதை நாம் அனைவரும் சேர்ந்து தமது அர்ப்பணித்து நமது பாவங்களை ஏற்றுக்கொள்ள. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் 28. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புமிக்க மணமக்களே, மனித உறவுகளில் மேன்மையானதாக புனிதமானதாக கருதப்படுவது திருமண உறவு. திருமண உறவை இறைவன் தொடக்கத்தில் ஏற்படுத்தி அதை புனிதப்படுத்தி இந்த உலகை ஆண்டு நடத்துங்கள் என்ற பரிசையும் அந்த முதல் பெற்றோருக்கு கொடுத்ததை நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அத்தகைய உன்னதமான மேன்மையான திருமண உடன்படிக்கையில் இன்று பாரதிதாசன், ஷீபா இவர்கள் இணை இருக்கின்றார்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம், இவர்களை வாழ்த்துவோம்.
பதில் கூறி ஜெபிப்போம். நல் ஆயனே என் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தின் தலைவரே என் இறைவா, இப்புதுமண தம்பதியர் தாங்கள் கொடுத்த திருமண வாக்குறுதியை பின்பற்றி அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்த அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று திருக்குடும்பமாக என்றும் மகிழ்ந்து
ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்துள்ளீர். எங்களது இனிய அழைப்பை வருகை புரிந்து இந்த திருமண வார்த்தை காட்ட கூட்டு திருப்பதி வழியாக இறை ஆசிரியை பெற்றுத்தந்த புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முனைவரும் செயலருமான அருள் தந்தை ஜோசப் ராஜ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக சிறிய அன்பளிப்பினை அறிவிக்கிறோம். சம்மரசையின் ராகினியான பங்குத்தந்தை அருட்திரு ஜான் கென்னடி அவர்களுக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக சிறிய அன்பளிப்பினை அறிவிக்கிறோம். நெல்லித்தோப்பு ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்திரு தேவ சகாயராஜ் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக சிறிய அன்பளிப்பினை அளிக்கிறோம். மேலும் சிறப்பாக மறைவுரையாற்றிய வீராரெட்டிக்குப்பம் ஆலய பங்கு தந்தை அருட்திரு ஜான் சிரல் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக சிறிய அன்பளிப்பினை அளிக்கிறோம். இத்திருப்பலி வாயிலாக மணமக்களுக்கு இறை ஆசிரியை வழங்கிய தெய்வமாதா செமினேரி பங்கு தந்தை அருட்திரு சூசைராஜ் அவர்களுக்கும் எங்களது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக சிறிய அன்பளிப்பை அளிக்கிறோம். இத்திருப்பலியில் பங்கேற்று செவித்த உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பலியில் இனிமையான பாடல்கள் மூலம் இறை பிரசனத்தை உணர செய்த பாடல் குழுவினர்கள், மேலும் இத்திருப்பலிக்கு அனைத்து விதத்திலும் உதவி புரிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இத்திருப்பலியை தொடர்ந்து சிறிய தேனை பிரிந்து ஆலயத்திற்கு வெளியே உபசரிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கல்பனா திருமண மகாலில் நடைபெறும் வரவேற்பு மற்றும் விருது உபசரிப்பிற்கும் தாங்கள் அனைவரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அடைய அன்புடன் உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை
வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா.